பூக்கும் தண்ணிக்கும் எண்ணிக்கும் சண்டையே வந்தது இல்ல. ஏன்னா தாமரை பூக்கு வாய் கிடையாது, தண்ணிக்கு வாய் கிடையாது. ரெண்டுமே சயின்டிபிகலி நான் லிவிங் திங். நான் லிவிங் திங்ஸ்னா என்ன? நானும் ஒரு லிவிங் திங் தான். அப்ப நான் லிவிங் திங்கா? நானே விட்டுருங்க. சாப்பிடுற ஐட்டம் திங்குக்கு வாங்க. பொருள்னு சொன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசுல ஜிப்பு மாட்டும் போது சேர்ந்து மணியை மாட்டிப்போம். அவன் வந்துட்டு மணி மணி அப்படிலாம் கத்த மாட்டேன். ஐயோ அப்பா அப்படிதான் கத்துவோம். மாட்டிக்கிட்ட மணி பேரை கூப்பிடாம எதுக்கு அப்பா அம்மா பேரை கூப்பிடுறோம்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? அதை விடுங்க. கல்யாணத்துல பிரியாணி சாப்பிட போறோம், கடைசி பந்தியில உட்காரோம். ஃபர்ஸ்ட் பந்தியில வைக்கிற பாதி ஐட்டம் கடைசி பந்தியில காணா போகுது. இதெல்லாம் ஏன் யோசிச்சிருக்கீங்களா? ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் பந்தியில கிடைக்கிற போண்டா ஏன் கடைசி பந்தியில உட்கார்றவருக்கு கிடைக்க மாட்டேங்குது? இது போண்டா பற்றாக்குறையா இல்ல அதை வைக்கிற மனிதர்களுடைய மனசு பற்றாக்குறையா? இதுக்கான பதில நான் சொல்றேன். கதை கேட்க ரெடியாடா புண்டை. நீ தமிழ் பட சிவாவா இருந்தாலும் சரி, மிர்ச்சி நிதிஷா இருந்தாலும் சரி, அமெரிக்கன் பிரசிடென்டாவே இருந்தாலும் அந்த இடத்துல உனக்கு போண்டா வராது. சொன்ன மாதிரி இந்த இடத்துல போண்டா மேலையும் பற்றாக்குறை இருக்கு, வைக்கிறவங்க மேலையும் பற்றாக்குறை இருக்கு. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கேட்டரிங்களை பார்த்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவங்க முன்னாடி நிக்கிற இந்த லாடு பிஸ்தா இந்த போண்டா ஏன் லாஸ்ட் ரோக்கு வரலன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. முதல் விஷயம், லொகேஷன் பொறுத்து போண்டா வைக்கிற டைமிங்கும் மாறுது. என்னோட ஹோம் டவுன் சைடெல்லாம் நைட்டு எல்லாம் அந்த சாப்பிட்ற மெயின் டைம்ல மட்டும் தான் போண்டா வைப்பாங்க. பட் இங்க வேலூர்ல பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு 3 போண்டா வச்சு சட்னி ஊத்துறாங்க. இதுல நம்ம நைட் டைம் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ கம் டு த டாபிக், ஏன் லாஸ்ட் ரோக்கு போண்டா வர்றதில்லை? முதல் விஷயம், லாஸ்ட் ரோக்கு போண்டா மட்டும் இல்ல, பாதிக்கும் மேற்பட்ட ஐட்டங்கள் வராது. வரமாட்டான் சேட்டு. சோறு வருதா, சாம்பார் வருதா, சாப்பிட்டு கிளம்பிடுங்க ப்ளீஸ். அது மட்டுமாவது உருப்படியா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம போண்டாவோட பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போம். போண்டா செய்யறவன் லிமிட்டா தான் செய்வான். வாரி வழங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டான். அது காலியாகிற வரைக்கும் தான் வைக்க முடியும். காலி ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ரோ கூட வராது. அண்ட் ரெண்டாவது, போண்டா காலியாக ஆகலன்னா கூட பொண்ணு மாப்பிள்ள சாப்பிட்றது தேவைப்படும்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா பெருசா பேக் பண்ணி எடுத்துட்டு போய் உரமா வச்சுக்கலாம். இது ஒரு டிபார்ட்மெண்ட்னா, மேரேஜுக்கு வரவங்க பேக் பண்றது இன்னொரு டிபார்ட்மெண்ட். அவங்க சாப்பிட்டு முடிச்சது டைரக்டா இருக்க போண்டால இருந்து என்னென்ன ஸ்வீட் இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி எடுத்து போட்டு பேக் பண்ணிடுவாங்க. ஈவன் பாயாசத்தை கூட பேக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் முக்கியமா இந்த பிரியாணி எல்லாம் கிடைச்சுன்னா இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் போண்டா சைட்ல. ஒண்ணு, சமைக்கிறவன் கம்மியா சமைப்பான். அப்படி இல்லைன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு தேவைப்படும் பாதி பேக் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வரவங்க போறவங்க பாதி பேக் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஃப்ரம் போண்டா சைட். லெட்ஸ் கம் டு வைக்கிறவங்க சைடு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 பேர் கேட்டரிங் சர்வீஸ் பார்க்குறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஷ் கொடுக்கப்படும். ஒருத்தனுக்கு தண்ணி, ஒருத்தனுக்கு இலை, ஒருத்தனுக்கு லைக் ரைஸ், சாம்பார், போண்டா, ஸ்வீட், லைக் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் பிரித்து கொடுக்கப்படும், ஒவ்வொரு டிஷ்ஷஸ். ஸோ அந்த மாதிரி போண்டா எடுக்கிறது ஒருத்தர் இருப்பார். அவர் போண்டா வச்சுக்கிட்டு தான் வருவார். பட் கையில் இருக்கிறதுல போண்டா காலி ஆயிடுச்சுன்னா திரும்ப போய் ஃபில் பண்ணிட்டு வரணும். புரியுதா கைஸ்? ஸோ திரும்ப போய் அந்த போண்டாவை ஃபில் பண்ணிட்டு வர கேப்ல லாஸ்ட் ரோவை தாண்டி ஃபர்ஸ்ட் ரோல சாப்பிட்டு எதிர்த்து திரும்ப இலை போட ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் அண்ணன் இந்த ரோல போயிட்டு மறுபடியும் இந்த ரோல மறுபடியும் காலையை மறுபடியும் போயிட்டு முதல் 2 ரோவை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு. முடியல தலைவரே. அப்படியே இல்லைனாலும் எங்களை அந்த 10 பேரையும் மேய்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மேல ஒரு ஹெட் மாதிரி தலைவர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. தம்பி இந்த ரோல சாம்பார் போலன்னு போண்டா இருக்கணும்னா, தம்பி நீ போய் போண்டா வச்சுட்டு சாம்பார் எடுத்து இந்த ரோல போனிடுவாரு. போண்டாவை திரும்ப எவனும் எடுக்க மாட்டான். ஸோ அதனால போண்டா அப்படியே நின்றுடும். இட் ஜஸ்ட் டிஸப்பியர் லைக் மொக்கைகள் மட்டும். அதோட போண்டாவை ஓரம் கட்டிடுவாங்க. இது போண்டாவுக்கு மட்டும் இல்லை. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு போண்டா சொல்றேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அவன் சாம்பார்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியா என்ன தூக்குறது தெரியல நிற்கும் போது திரும்ப போண்டா வச்சுட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே தூக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கும். சொன்ன மாதிரி போண்டா காலி ஆயிடுச்சுன்னா போண்டா வராது. ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் வருதுன்னா அதுக்கு காரணம் தம்பி போய் போண்டா வச்சுட்டு சாம்பார் தூக்கிட்டு போ அந்த கேட்டகிரி. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ற இடத்துல சில பேர் 2-3 போண்டா வைப்பாங்க. அங்கேயும் வைக்கும் போது போண்டா காலியாக வாய்ப்புகள் இருக்கு. இப்படி போண்டாவை தூக்கிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ரேண்டமா யாராவது கிராஸ் பண்றாங்கன்னா அப்படியே போண்டாவை லாக்க தூக்கிட்டு போயிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு போண்டா சொன்னேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏன் உங்களுக்கு போண்டா கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் போண்டாவை எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்றேன். முதல் விஷயம், நீங்க சாப்பிட்ற டைமிங். முதல் பந்தி முடிஞ்சு அடுத்த பந்தியில உட்கார்றதோ இல்லை அதுக்கு அடுத்த பந்தியில உட்கார்றதோ எனக்கு கேட்டா இட்ஸ் லிட்டரலி சில ஐட்டங்கள் மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க முதல் பந்தியில வரணும். அப்படி இல்லைன்னா கடைசியா பொண்ணு மாப்பிள்ள சாப்பிடுவாங்க 10-11 மணிக்கு நைட் டைம்னா அப்போ வந்துடுங்க. ஸோ அந்த டைம்ல வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. லிட்டரலி எல்லா ஐட்டத்தையும் பொண்ணு மாப்பிள்ளை வைக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் ஸ்டாக் எடுத்து வச்சிருப்பாங்க. அதை தூக்கி கொட்டி விட்டுருவாங்க. அப்படியே உங்களால முடியலனாலும் சமைச்சிட்டு இருப்பாங்களா அந்த இடத்துல போனீங்கன்னா போண்டா ஸ்டாக் வச்சிருப்பாங்க. அங்கிருந்து எடுத்துக்கலாம். நீங்க யாரும் தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களை பாக்குறதுக்கெல்லாம் யாருக்கும் டைம் இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு முதல் பந்தியில உட்காந்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட கடமையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பொருள் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணதோ அதை மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் போக போக வாய்ப்புகள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். முக்கியமா இந்த நான்வெஜ் ஃபங்க்ஷன் ஏதாவது போறீங்கன்னா சென்டர்ல எங்க இடம் கிடைச்சாலும் உட்காந்துருங்க. ஏன்னா பிரியாணி சீக்கிரமா கிடையாது. பிகாஸ் பிரியாணியில் இந்த நான்வெஜ் எல்லாம் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பேக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சோறு கிடைச்சா போதும், நீங்க சாப்பிட்டாவது எந்திரிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இடத்துல கேட்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் தான் சொல்லியிருக்கேன். கேட்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் தனியாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். நீங்க பாருங்க, சூப்பர் பவர்.
பைத்தியக்கார கூதி. நான் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு நாய்ப்பி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் have some fun guys. நான் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு நாய்ப்பி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் have some fun guys. Peace.